अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्याति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மகரிப் தொழுகையை தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். கடந்த 2 வாரங்கள் குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸுகள் என்கிற தலைப்பின் கீழ் 2 வாரத்தில் பல்வேறு மார்க்க தகவல்களையும் ஹதீஸ் குர்ஆன் தொகுக்கப்பட்டதனுடைய வரலாற்று துணுக்குகளையும் நாம் அறிந்து கொண்டோம். முதல் வாரத்தில் குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹுவால் தரப்பட்டது என்பதில் எல்முனை அளவிற்கு கூட சந்தேகம் இல்லை என்றாலும் இரண்டும் பாதுகாக்கப்பட்ட விதம் வேறு. குர்ஆன் நபிகளாரினுடைய நாவின் மூலமாக, சஹாபாக்களினுடைய எழுத்தின் மூலமாக 23 ஆண்டு காலம் நபிகள் பெருமகனார் தொழுகையின் ஓதுவதின் மூலமாக, அடுத்தடுத்த தலைமுறைக்கு குர்ஆன் கற்றுக் கொடுப்பதின் மூலமாக, இந்த குர்ஆனை மக்கள் மனனம் செய்வதன் மூலமாக 1400 ஆண்டுகளாக குர்ஆன் பாதுகாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இதை தாண்டி குர்ஆனை குறித்து சூரா ஹிஜ்ர் என்கிற 15வது அத்தியாயத்தின் 9வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். நாமே இந்த அறிவுரையை இறக்கினோம், நாமே இதை பாதுகாப்போம் என்கிறான். அந்த அடிப்படையில் குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட தன்மை என்பது வித்தியாசமானது. ஹதீஸை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ் என்னிடத்திலிருந்து எழுதாதீர்கள் என்று தடுத்து விட்டார்கள். ஏராளமான மார்க்க செய்திகள், எந்த மார்க்க செய்தியையுமே ஒருமித்த கருத்தோடு மக்கள் சொன்னது கிடையாது. இப்போ ஒரு குர்ஆன் ஆயத்து வருது, ஆயத்துல் குர்சி குர்ஆன் வசனமானு கேட்ட மொத்த சஹாபியும் அதுக்கு சான்று. ஏன்னா ரசூலுல்லாஹ் தொழுகையில ஓதி காட்டி இருக்கிறாங்க. ஒரு ஹதீஸை எடுத்து காட்டி இது நபி சொன்னதா என்று கேட்டால் எல்லா நபி தோழர்களாலும் சொல்ல முடியாது. சிலருக்கு தெரிந்திருக்கும், சிலருக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் எழுதுவதையும் தடுத்தார்கள். பிறகு அடுத்தடுத்த தலைமுறைகள் வரும் பொழுது பிறகு மார்க்கறிஞர்கள் உண்டாகிறார்கள், நபியினுடைய வார்த்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எழுதி வைக்கிறார்கள். அதிலிருந்து பல ஆண்டுகள் கழித்து சொன்னவர்கள் எல்லாம் உண்மையாளர்களா என்பது பார்க்கப்பட வேண்டும் என்று ஜரஹ் தாதீல், சொன்னவர்களுடைய நிறை குறை என்று ஏறத்தாழ 20,000க்கும் அதிகமான அறிவிப்பாளர்களுடைய நிறை குறைகளை குறித்து தொகுப்பாக எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்ப இந்த அறிவிப்பாளர்களை பொறுத்தவரை ஒரு ஹதீஸை புகாரி இமாமுக்கு ஒருவர் சொல்லி இருப்பாரே, ஆனால் அவர் 4 தலைமுறை கடந்து வந்துதான் சொல்லி இருக்கிறார். 4 தலைமுறை தாண்ட அந்த செய்தி. நபியிடத்திலிருந்து சஹாபி, சஹாபியிடத்திலிருந்து தாபி, தாபியிடத்திலிருந்து தபா தாபி, பிறகு ஒரு அறிவிப்பாளர், பிறகு புகாரி இமாம், பிறகு முஸ்லிம் இமாம், பிறகு அகமது இமாம் என்று ஒரு 4-5 தலைமுறைகளை தாண்டிதான் இமாம்களிடத்தில் வந்திருக்கும். குர்ஆன் வந்தது பல்லாயிரக்கணக்கான தோழர்கள், ஏறத்தாழ லட்சக்கணக்கான தோழர்கள் என்றே சொல்லலாம். அதுக்கடுத்த தலைமுறையில தாபீன்கள் லட்சக்கணக்கான பேர், தபா தாபீன்கள் லட்சக்கணக்கான பேர். அப்ப குர்ஆன் வந்து உயர்தரமான முத்தவாத்திர் என்று ஹதீஸ் துறையில சொல்லுவார்கள். பெருங்கொண்ட சமூகம் அறிவிக்கிறது என்றால் அது முத்தவாத்திர். ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அது ஹபருல் ஆஹாத், ஒருவர் வழியாகவோ 2 வழியாகவோ 5 பேர் 10 பேர் அதிகபட்சம் அவ்வளவுதான் சொல்லுவாங்க. அதை தாண்டி என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு ஹதீஸை அறிவிக்க மாட்டார்கள். அதுவும் 4-5 தலைமுறைகள் கடந்து புத்தக இமாம்களால் எழுதப்பட்டு இருக்கிறது. இதனால் இந்த அறிவிப்பாளர்கள் பல வகையில முரண்பட்டு பேசி இருக்கிறார்கள். எல்லாருமே உண்மையதான் சொல்றாங்கன்னா ஜரஹ் தாதீல் வேண்டாம், இந்த அறிவிப்பாளர் நல்லவரா, இவர் கெட்டவரா, உண்மை பேசுபவரா, பாவியா, காஃபிரா என்று இவ்வளவு விஷயத்தை எழுதி வைக்க வேண்டியது இல்லை. அப்ப இதுல நல்லவர்களும் உண்டு, கெட்டவர்களும் உண்டு. பல பேர் இட்டுக்கட்டி இருக்கிறார்கள். மௌது என்று ஹதீஸ் துறையில் சொல்லுவார்கள். மௌது என்றால் வேண்டுமென்று இட்டுக்கட்டியது. ஒருத்தன் கவனக்குறைவுல செய்யல, வேணுக்குன்னே நபி சொல்லலப்பா, இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவோன்னு அடிச்சு விட்ட ஆட்கள், அப்படி அவர்களுடைய பட்டியல் தனியா இருக்கு. அவங்க சொன்ன ஹதீஸின் தனித்தனி புக் எழுதி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் மௌதுவானது, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள், வேண்டுமென்று நபிகள் பெருமகனார் மீது அவதூறை, பொய்யான கருத்துக்களை சொன்ன செய்தி என்று புத்தகம் துவக்கப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த அறிவிப்பாளர்களை பொறுத்தவரை இவர்கள் நல்லவர்களும் உண்டு, கெட்டவர்களும் உண்டு, நம்மால் அறிந்து கொள்ள முடியாது.
குர்ஆனுக்கும் ஏனைய ஹதீசுகளுக்கும் முரண்படாத வகையில் நல்லவர்கள் சொல்வார்களே ஆனால் அந்த கருத்துக்களை நாம் ஏற்போம். குர்ஆனுக்கோ ஏனைய ஆதாரபூர்வமான நபி மொழிகளுக்கோ முரண்பட்டு ஒரு கருத்தை ஒருவர் சொல்லுவாரே ஆனால் அவர் நல்ல அறிவிப்பாளராகவே இருந்தாலும் யாரோ இங்கு தவறு இழைத்திருப்பார், கவனக்குறைவோடு சொல்லியிருக்கலாம், மறந்திருக்கலாம், எனவே இந்த ஹதீஸை ஏற்கக்கூடாது என்பது நம்முடைய நிலைப்பாடு. இதுவரைக்கும் 2 வாரங்கள் இந்த தகவல்களை பார்த்தோம். இதுல நம்ம கூடுதலாக பார்க்க வேண்டிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டா, சில ஹதீஸ்களுடைய பெயர்களை நான் உங்களுக்கு சொல்றேன். யாராவது நீங்க ஹதீஸ மறுத்துட்டீங்க, சூனியம் செய்தியை மறுத்துட்டீங்க, கந்திருஷ்டி செய்தியை மறுத்துட்டீங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட இதை நீங்க திருப்பி கேட்கணும். அந்த ஆலிம் பெருமக்கள், அந்த சலஃப் அறிஞர்கள்ட்ட நீங்க கேளுங்க. என்ன கேட்கணும்? மக்லூப்னு ஒரு வகை ஹதீஸ் இருக்கு, அவங்க படிச்சிருப்பாங்க, ஆலிம் துறையில இதை கண்டிப்பா படிச்சிருப்பாங்க. மக்லூப்னா என்ன தெரியுமா? ஒரு வார்த்தையை மாத்தி அறிவிச்சிருது. ஹதீஸ் அறிவிக்கிற ஒரு அறிவிப்பாளர் இருப்பார், ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தையை மத்துனும்பாங்க. நபி சொன்ன மேட்டருக்கு பேர் மத்துன். அந்த அறிவிப்பாளர் தொடருக்கு பேர் சனது. அறிவிப்பாளர் இருக்கிறார், நபி சொன்னதாக, சஹாபி சொன்னதாக, அது தாபி சொன்னது, இந்த இதுக்கு பேர் சனது. இந்த சங்கிலி தொடருக்கு பேர் சனது அரபுல. நபி என்ன சொன்னாங்க அந்த மேட்டருக்கு பேர் தான் மத்துன். நபி காலத்தில் இது நடந்தது அப்படிங்கிற தகவலுக்கு பேர் மத்துன். இந்த மத்துன்ல என்ன செஞ்சிருவாங்கன்னு கேட்டா, சில அறிவிப்பாளர்கள் கருத்தை மாத்தி அறிவிச்சிருவாங்க, வார்த்தையை மாத்தி அறிவிச்சிருவாங்க. எப்படி எல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் பிரபலியமாக தெரிந்த ஒரு செய்தி, 7 பேர் அர்ஷி நிழலுக்குரியவர், நீதிமிக்க அரசர், இளமை பருவத்தை வழிபாட்டில் செலவழித்தவர், பள்ளியோடு தொடர்புடையவர், ஒரு விபச்சாரத்துக்கான அழைப்பு வரும்போதும் இரையச்சத்தோடு அதை விட்டு விலகியவர், அல்லாவுக்காக சேர்ந்து அல்லாவுக்காக பிரிந்த நண்பர், அல்லாவுக்காக கண்ணீர் வடித்தவர். 6 பேர் தெரியுமில்ல? 7வது நபர் இதான். அதான் ஆக்சுவலா இவர் தான் 6வது நபர். வலது கை செய்த தர்மம் இடது கை அறியாத விதத்தில் தர்மத்தை ரகசியப்படுத்தியவர். எல்லாருக்கும் தெரியும் ரகசியம் எப்படி, அதாவது தர்மத்தை என்ன செய்யணும், ரகசியம் செய்யணும். வலது கை கொடுக்கறதா இடது கை கொடுக்கறதா, எந்த கை கொடுக்கறது? நீங்க கேள்விப்பட்ட வரைக்கும் ஹதீஸ் எப்படி இருக்கும்? வலது கை கொடுக்கறத இடது கை தெரியாத விதத்தில் தர்மத்தை செய்யுங்க அப்படின்னு நபி ஆர்வம் ஊட்டியிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியுமா? இப்படித்தான் ஹதீஸ் இருக்கு. சஹீஹ் புகாரில 660வது நபி மொழி. இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்ல ஒருத்தர், வேறு ஒரு மாணவர் இதை எப்படி அறிவிக்கிறாருன்னா, இடது கை செய்யக்கூடிய தர்மத்தை வலது கை தெரியாத விதத்தில் ரகசியமாக தர்மம் செய்யணும் நபி சொன்னாங்கன்னு அறிவிச்சிட்டார். இப்ப இந்த செய்திக்கு பேர் தான் மக்லூபும்பாங்க. வார்த்தையை மாத்திட்டார். எதை மாத்திட்டாரு? வார்த்தையை மாத்திட்டார். இப்ப இவர் மக்லூப் பண்ணியிருக்கிறார்ல, வார்த்தையை மாத்தினார்ல, இந்த செய்தி ஆதாரப்பூர்வமானது. இப்ப நாங்க சூனியம் செய்தியை மறுக்கிறோம், கந்திருஷ்டி செய்தியை மறுக்கிறோம். நல்ல அறிவிப்பாளர்கள் அறிவித்த செய்தியை மறுக்கலாமா? இது பாவி இல்லையா, பாவம் இல்லையா நம்மளை கேட்கிறாங்கல்ல. நீங்க கேளுங்க திருப்பி, மக்லூப் செய்தியை ஏற்பீர்களா மாட்டீர்களா? ஏற்க மாட்டோம். ஏன் ஏற்க மாட்டீங்க? வார்த்தையை மாத்திட்டாருல்ல. வார்த்தையை மாத்தினதா இருக்கட்டும், அறிவிப்பாளர் நல்லவரா கெட்டவரா? நல்லவர், ஏத்துக்க வேண்டியதானே? அறிவிப்பாளர் நல்லவரா இருந்தா ஏற்பீர்களா இல்லையா? உங்க கருத்துப்படி ஏற்பீர்கள். மக்லூபான செய்தியை ஏற்பீர்களா மாட்டீர்களா? ஏற்க மாட்டோம். எல்லா இமாம்களும் சொல்லுவாங்க ஏற்க மாட்டோம்ன்றாங்க. ஆனா அறிவிப்பாளர் எப்படி இருப்பாங்க? கரெக்டா இருப்பாங்க. இது ஹதீஸ் துறையில் உள்ள அறிஞர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த வார்த்தையை மாத்திட்டாரு. மற்ற மாணவங்களை கரெக்டா சொல்றாங்க. வலது கை செய்யற தர்மம் இடது கை மறைக்கிற மாதிரி செய்யணும், தெரியாத மாதிரி செய்யணும்னு வருது. ஒருத்தர் மட்டும் எப்படி அறிவிச்சிட்டாரு? இடது கை செய்கிற தர்மம் வலது கைக்கு தெரியாத விதத்தில் செய்ய வேண்டும் என்று நபி சொன்னதாக அறிவிக்கிறார். அப்ப மற்றவங்க அறிவிப்பை ஏற்பார்கள், இவர்கள் அறிவிப்பை ஏற்பாங்க. ஆனா இவர் நல்லவர். புரியுதா உங்களுக்கு? இவர் நல்லவர். இவர் அறிவிக்கிற மற்ற ஹதீஸை ஏத்துக்குவாங்க. இந்த ஒரு செய்தி மட்டும் மறுப்பாங்க. மக்லூப்னா என்ன தெரியுதா? முதரஜ்னு இன்னொரு வகை உண்டு ஹதீஸ் கலையில. முதரஜ், இதராஜ் அப்படின்னாலே இடைச்சர்கள் அர்த்தம். ஒன்னு பேசும்போது உள்ள சொருகிறது, சம்பந்தம் இல்லாத கருத்து உள்ள வர்றதுக்கு பேர் என்னது? இதராஜ் செய்யறது. அத முதரஜ் என்ற வார்த்தையை சொல்லுவார்கள். அப்படின்னா என்ன? நபி ஒரு தகவலை சொல்லியிருப்பாங்க, ஒரு அறிவிப்பாளர் அவர் ஒரு தகவலை சொல்லுவார். இந்த இவர் சொன்ன தகவல் நபி சொன்ன தகவல் மாதிரி பதிவாயிரும். ஹதீஸ்ல எப்படி ஆயிரும்? நபி சொன்ன தகவலை போன்று பதிவாயிரும். அதுக்கு ஒரு பிரபலியமான ஒரு செய்தி நீங்க பார்க்கலாம், புகாரில இருக்கு. நீங்க வேற எங்கேயும் பார்க்க வேண்டாம். எங்க இருக்கு? புகாரில இருக்கு. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த அடிமையாக இருந்தாங்களா, நபிகளார் காலத்தில் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அந்த அடிமை கலாச்சாரத்தை பெரிய அளவு உடைச்சு நொறுக்கிட்டு போயிட்டாங்க. நபி காலத்தில் அந்த அடிமை கலாச்சாரம் இருந்துச்சு. அடிமைகளுக்கு 2 கூலிங்கிறாங்க. அடிமைகளுக்கு எத்தனை கூலி? 2 கூலி. ஏன்னா அவங்களால அமல் செய்ய முடியாது. இப்போ நம்ம சுதந்திரமா பள்ளிக்கு போவோம் வருவோம், சுதந்திரமா ஹஜ்ஜுக்கு போவோம் வருவோம், சுதந்திரமா தர்மம் பண்ணுவோம், எல்லாத்தையும் சுதந்திரம். அடிமைகள் அப்படி பண்ண முடியாதுல்ல. அவர் பள்ளிக்கு போகணும்னு கேட்பாரு, எஜமானர் தடுப்பார், அதெல்லாம் போக கூட வேலை இருக்கு அப்படிம்பார்.
அப்ப அவரால் அமல் செய்யறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அந்த நேரத்திலும் ஒருத்தன் அமல் செய்வானே ஆனால் அவனுக்கு 2 கூலி. சுதந்திரமானவன் பாடுபடுவதை போன்று அவன் பாடுபடுறான். உங்களுக்கு 1 கூலி, அடிமைக்கு எத்தனை கூலி? 2 கூலி. இப்படி ஒரு ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸோட கண்டினியூ பாருங்க. நபி சொன்னார்கள், வார்த்தை எப்படி வருது? நபி சொன்னார்கள், எனக்கு ஹஜ் செய்கிற கடமை இல்லை என்றால், எனக்கு ஜிஹாது செய்கிற கடமை இல்லை என்றால், எனக்கு உம்மா இல்லை என்றால் நான் அடிமையாக சாகவே விரும்பி இருப்பேன். யார் சொன்னது இது? நபி சொன்னார்கள். அப்படின்னு எங்க இருக்கு? ஆதாரபூர்வமான நபி மொழியாக ஹதீஸ் அந்த அறிவிப்பாளர் கரெக்டா இருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் முதரஜ். இதுக்கு பேர் என்னது? முதரஜ். ஏன் முதரஜ்? இந்த வார்த்தை நபி சொல்லல. நபி மேல உள்ள வார்த்தை மட்டும் தான் சொன்னாங்க. அடிமைக்கு 2 கூலிங்கிற வார்த்தை மட்டும் தான் யார் சொன்னது? நபி சொன்னது. எனக்கு உம்மா இல்லைன்னா, எனக்கு ஹஜ் இல்லைன்னா, எனக்கு ஜிஹாது இல்லைன்னா நான் அடிமையாகவே மௌத்தாக விரும்பி இருப்பேன் சொன்னது யார் சொல்லல? நபி சொல்லல. யாரு சொன்னதுன்னா இந்த செய்தியை அறிவிக்கிற அபூ ஹுரைரா சொல்லிட்டார். அறிவிக்கிறது யாரு? அபூ ஹுரைரா. அபூ ஹுரைராக்கு உம்மா உண்டு, நீங்க ஹதீஸ்ல பார்த்திருக்கலாம். அபூ ஹுரைரா இந்த செய்தி பார்த்து அவர் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டா, எனக்கு உம்மா இருக்கு, ஹஜ் வேற செய்யணும்னு ஆசையா இருக்கு, ஜிஹாதுக்கு வேற நபி கூப்பிட்டுருவாங்க, மக்கள் கூப்பிட்டுருவாங்க, எப்பனாலும் போலாம். அப்ப இதெல்லாம் இந்த 3 காரியம் இல்லைங்கிறத நான் அடிமையாக்க விரும்பல. இல்லைன்னா அடிமைக்கு 2 கூலியாமல. அடிமையா இருந்து அமல் செஞ்சா 2 அடிச்சிடலாம். 2 சுபுஹ், 2 லுஹர், 2 அசர் எல்லாம் 2 கிடைக்கும். ரமலான் 30 நோன்பு வச்சா 60 நோன்பு நன்மை, 6 நோன்பு வச்சா 12 நோன்பு நன்மை, எல்லாமே 2 கிடைக்குமா இல்லையா? அபூ ஹுரைரா சொல்கிறார், எனக்கு 2 கூலி பெற ஆசை, நான் அடிமையாகவே மௌத்தாக ஆசை. எனக்கு உம்மா இருக்கிறாங்க. அடிமையா இருந்தா உம்மா கவனிக்க விட மாட்டார் எஜமானர். அடிமையா இருந்தா ஹஜ் பண்ண விட மாட்டார். அடிமையா இருந்தா ஜிஹாது பண்ண விட மாட்டார். ஜிஹாது இருக்கு, ஹஜ் இருக்கு, உம்மா இருக்கிறாங்க. அதனால நான் அடிமையாக மரணிக்க இப்ப எனக்கு விருப்பம் இல்லை. இந்த 3 இல்லைன்னு வைங்க, நான் அடிமையாக சாகத்தான் விரும்புகிறேன் அப்படின்னு யாரு சொல்றா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இது யாருடைய வார்த்தையை மாத்திட்டாங்க? ஹதீஸ்ல நபி சொன்னதா மாத்திட்டாங்க. அறிவிக்கிற சஹாபி சொன்ன வார்த்தையை நபி சொன்னதாக. இது எப்படி கண்டுபிடிச்சாங்க? நபிக்கு உம்மா இல்ல, முதல் விஷயத்துல அடி விழுந்துருச்சு. நபி உம்மா, நபி 6 வயசா இருக்கும்போது நபி உம்மா மௌத்தாயிட்டாங்க. அப்ப எப்படி நபி சொல்லியிருப்பாங்க? வார்த்தையில பதிவு செய்யப்பட்டிருக்கு, நபி சொன்னார்கள் எனக்கு உம்மா இல்லை என்றால் அப்படின்னு வருது. எப்படிப்பா வரும்? நபி இந்த வார்த்தையை சொல்லும்போது கண்டிப்பா 40 தாண்டிடுச்சு. நபி ஆனதுக்கு அப்புறம் சொன்னாங்க. இது மதீனால வேற நடக்குது. மதீனால வச்சு சொல்றாங்க. அப்ப 53 தாண்டியாச்சு. 6 வயசுல நபி 6 வயசா இருக்கும்போது உம்மா மௌத்தாயிட்டாங்களே, சொல்ல வாய்ப்பே கிடையாது. இதையும் தாண்டி அடிமையா மௌத்தாக நபி விரும்புவாங்களா? கிடையாது. அது நபியின் நம்மளே விரும்ப மாட்டோம். அவர் அபூ ஹுரைரா விரும்பினார்னா அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். யதார்த்தமா யோசிங்க, அடிமை என்ன சும்மாவா? அடிமைக்கு 2 கூலினா சும்மா கிடையாது. அவ்வளவு பெரிய சிரமம், அது இழிவு நிறைந்த ஒரு வாழ்க்கை. அது நாமளே விரும்ப மாட்டோம். தூதர் எப்படி விரும்புவாங்க? நம்ம ஏதாவது பிரச்சனை கூட கையேந்திரும். யாட்டியாது வைத்த வசி பிரச்சனை, வீட்டுல குடும்ப செலவு காசு இல்லைன்னு ஏந்திருவோம். நபி அந்த மாட்டாங்களே. ஒரு ஆள்கிட்ட அன்பளி, அதாவது அன்பளிப்பை தாண்டி தர்மம்னு வந்தாலும் எடுக்க மாட்டேன்ருவாங்க, எனக்கு வேண்டான்ருவாங்க. அப்படிப்பட்ட நபி அடிமையாக சாக விரும்புற நபி சொல்லுவாங்களா? இந்த அடிப்படையில் இந்த செய்தி தப்புன்ட்டாங்க. இது அபூ ஹுரைரா இடைச்சர்கள். இப்ப நான் என்ன கேட்கிறேன், அறிவிப்பாளர் தொடர் சரியா தப்பா? சரியா தான் இருக்கு, ஏத்துக்க வேண்டியதானே? நபி அவர்கள் சொன்னார்கள், எப்படி சொன்னார்கள்? அடிமையாக சாகவே விரும்பினேன் என்றார்கள், எனக்கு உம்மா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படின்னு பேசுங்க பயன்ல, எந்த ஆளும் பேச மாட்டார். இதை என்ன சொல்லுவாரு? முதரஜ் பை. இது முதரஜ்னா என்னது? இடைச்சர்கள். நபி சொல்லாத எக்ஸ்ட்ரா வார்த்தையை பின்னாடி வந்து அறிவிப்பாளர் சேர்த்துட்டாங்க. அப்ப இங்க உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த சூனியத்துல தெரியல. இதான் விஷயம். இது யாரு சேர்த்தான்னு அபூ ஹுரைரா தெரிஞ்சிருச்சு. அந்த ஹதீஸ பலகீனங்கிறீங்க, ஆனா அறிவிப்பாளர் தொடர் சரியா இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கணும், நான் அறிவிப்பாளர் தொடர் பலகீனமானதை கொண்டு வரல. அறிவிப்பாளர் அத்தனை பேர் தங்கமான ஆட்கள். சஹாபி, தாபி, தபா தாபி, பின்னாடி வர்றவர், வரக்கூடிய புத்தகம் எல்லாம் தங்கமான ஆட்கள். நீங்க சூனியத்துக்கு அதானே கேட்கறீங்க. சூனியம் செய்து ஏன் மறுத்தீங்க? குர்ஆனுக்கு முரண்படுது, ஏனைய நபிமொழிகளுக்கு முரண்படுது, நம்ம விளக்கம் கொடுக்கிறோம். அப்ப அறிவிப்பாளர் போய் சொன்னாங்களா? இந்த அறிவிப்பாளர் வேற வேற செய்தி சொல்லியிருக்காங்க, மறுப்பீங்களா? சூனியம் செய்தி அறிவிக்கிறது யாருன்னா ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. பிரதானமா நம்ம அதை பத்தி இப்ப பேசுவோம். ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. ஆயிஷா நாயகி இது மட்டும் தான் அறிவிச்சாங்களா? அதிகமாக ஹதீஸை அறிவித்தது யார்? பெண்கள்ல ஆயிஷா. அப்ப ஆயிஷா அறிவிச்ச எல்லாத்தையும் மறுங்கிறாங்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? அபூ ஹுரைரா முதரஜ் பண்ணிட்டார், இடைச்சர்கள் பண்ணிட்டார். இந்த செய்தி நீங்க ஏற்க மாட்டீங்க. அபூ ஹுரைரா அறிவிச்ச எல்லாத்தையும் மறுத்துருங்க, அதானே கரெக்ட். நீங்க ஆயிஷா நாயகி பத்தி என்கிட்ட அப்படித்தானே கேட்டீங்க. அப்ப திருப்பி நம்ம அப்படித்தானே கேட்கணும். நான் ஆயிஷா சொன்ன ஹதீஸ் எல்லாம் நான் மறுக்கணும்னா அபூ ஹுரைரா சொன்ன செய்தி எல்லாம் நீங்க மறுக்கணும். நீங்க முதலஜ் ஏற்க மாட்டீங்களே, மக்ளூபை ஏற்க மாட்டீங்களே. இது மாதிரி பல வகைகள் இருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்த வாரங்கள்ல நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அது வேற என்ன வகைகள் இருக்கிறது அப்படின்னு கூடுதலாக சென்ற வாரம் பார்க்கும்போது ஒரு தகவல் நம்ம சொன்னோம். புகாரில ஒரு செய்தி வருது,
அதே செய்தி முஸ்லிம்ல வருது, ரெண்டு முரண்பட்டு வருது. என்ன செய்தின்னு கேட்டா, நபிகளாரினுடைய கடைசி மனைவி, நமக்கு முதல் மனைவி தெரியும், கடைசி மனைவி நிறைய பேருக்கு தெரியாது. மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா, நபிகளாரினுடைய இறுதி மனைவி யாரு? மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த மைமுனாவை நபிகள் பெருமானார் எப்போது திருமணம் முடித்தார்கள்? இதான் கேள்வி. நபிகளார் உம்ராக்கு போயிருக்கிறாங்க. நபிகளார் தான் 4 உம்ரா பண்ண போயிருந்தாங்க. ஒரு ஹஜ்ஜி 4 உம்ரா. நபிகளார் இஹ்ராம்ல இருக்கும் போது முடிச்சாங்களா, இஹ்ராம்ல இருந்து வெளியே வந்தோம் முடிச்சாங்களா? இது கேள்வி. முஸ்லிம்ல வரக்கூடியது இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறார். இப்னு அப்பாஸ் யார் தெரியுமா? ஹதீஸ் துறையில் ஜாம்பவான் என்று, அதாவது குர்ஆன் வகுப்பில் அதனுடைய கல்வியில் ஜாம்பவானாக போற்றப்படுபவர். உமர் ரலியல்லாஹு சபையில இப்னு அப்பாஸ்க்கு ஒரு சபை உண்டு, ஒரு இடம் உண்டு. அப்ப இப்னு அப்பாஸ்க்கு வயசு 20 கூட ஆகல. உமர் ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய ஆளு, சுத்தி இருக்கிற ஆட்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். உஸ்மான் இருக்கிறார், அலி இருக்கிறார், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் இருக்கிறார், தல்ஹா பின் உபைதுல்லா இருக்கு, எல்லாம் பெரிய ஆட்கள். யாருக்கு இடம் கொடுப்பாரு? அந்த பையலுக்கு கொடுங்க அப்படிம்பாங்க. அவருக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கு தெரியுமா அப்படின்னு அவருக்கு ஒரு இடம் உண்டு. அப்படிப்பட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இவருக்கு சாச்சி. இந்த மைமுனா இருக்காங்க, நபிகளாரினுடைய மனைவி மைமுனா இப்னு அப்பாஸுக்கு சாச்சி. அவர் சொல்றாரு, என்னுடைய சாட்சியை, எங்க உம்மாவுடைய தங்கச்சியை நபிகள் பெருமகனார் திருமணம் முடிக்கும் போது நபிகளார் இஹ்ராமில் இருந்தார்கள் அப்படின்னு வருது. ஆதாரபூர்வமான நபிமொழி. அறிவிக்கிற சஹாபி தங்கமானவர், அறிவிக்கிற தாபி தங்கமானவர், அறிவிக்கிற தபா தாபி தங்கமானவர். கடைசி எந்த கிதாப்ல வருது? முஸ்லிம்ல வருது. பேரே சஹி முஸ்லிம், வந்தால் சரிதானே அப்படிங்கிற மாதிரி ஹதீஸ் கிதாப்ல. இஹ்ராமில் கல்யாணம் முடிக்கலாமா? முடிக்க கூடாது. கல்யாணம் முடிக்க கூடாதுங்கிறத தாண்டி கல்யாண பேச்சில் ஈடுபடக்கூடாது. நீங்க ஹஜ் உம்ரா பண்ண போயிருக்கிறீங்க, அங்க ஒரு பொண்ணை பாக்குறீங்க, என் பையனுக்கு பேசுவோம்னு பேசக்கூடாது. அங்க ஒரு பையனை பாக்குறீங்க, நம்ம பொண்ணு அந்த பையனுக்கு கொடுப்போமா அப்படின்னு முடிவெடுக்கூடாது. இஹ்ராம களைஞ்சு வாய்ப்பு இருந்தா பேசிக்கங்க. இஹ்ராம்ல இருக்கும் போது நீங்க அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுது. கல்யாண பேச்சிலே ஈடுபடக்கூடாது. கல்யாணம் எப்படி முடிக்கலாம்? இப்ப நபி முடிச்சாங்கன்னு வந்திருக்கு. நபி ஏதோ ஆரம்ப காட்ட காலத்துல அப்படி நினைச்சக்கூடாது. இதான கடைசி நடந்துச்சு, கடைசி கல்யாணமே இதுதானே. அப்படின்னா இஹ்ராமில் கல்யாணம் முடிக்கலான்னு இப்ப நபா சொல்ல வர்றாரு. இதுக்கு மாற்றமா புகாரில் என்ன செய்தி வருது தெரியுமா? சம்பந்தப்பட்ட மைமுனா சொல்றாங்க, கல்யாண பொண்ணு சொல்றாங்க, என்னை நபி அவர்கள் திருமணம் முடிக்கும் போது இஹ்ராம்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. இஹ்ராம் போட்டுறது உண்மைதான், வெளியே வந்துட்டாங்க. இஹ்ராம்னு என்னது? பெரிய மலையாது. அமலம் முடிச்சுதான் இஹ்ராம் கலைஞ்சிட வேண்டியதான். இஹ்ராம கலைஞ்சிட்டாங்க, ரசூல் என்ன கல்யாணம் முடிச்சாங்க அப்படிங்கிறாங்க. 2 பேரும் அறிவிப்பது ஆதாரபூர்வமான நபிமொழி. 2 பேரும் அறிவிப்பது ஒண்ணுக்கு ஒண்ணு முரண். நீங்க ஒன்னதான் ஏத்துக்க முடியும், ஒன்ன மறுக்கணும். ஏன்னா ஒரே கல்யாணம், ஒரே பொண்ணு, ஒரே மாப்பிள்ளை, ஆனா 2 விதமான சம்பவம். இஹ்ராமா இஹ்ராம் இல்லையா? இஹ்ராம்ங்கிறார் இப்னு அப்பாஸ், இஹ்ராம் இல்லைங்கிறாங்க மைமுனா. உலகமே மைமுனா கருத்து தான் ஏத்துக்குது. இப்னு அப்பாஸ் தெரியாம சொல்லியிருப்பாரு, தெரியாம சொல்லியிருப்பாருன்னு வரீங்கல்ல. ஒரு ஆதாரபூர்வமான நபிமொழி வருது, அறிவிப்பாளர் தொடர் சரியா வருது, ஆனா அவர் தெரியாம சொல்லியிருப்பாருங்க, ஒரு கவனக்குறையில விட்டுருப்பாருங்க அப்படின்னு வரீங்களா இல்லையா? அதே அடிப்படையை தான் சூனியம் என்ற செய்திக்கு நம்ம எடுத்திருக்கிறோம். இப்ப சூனியம் செய்தி நம்ம பார்ப்போம். இந்த செய்தி புகாரில ஏராளமான இடங்கள்ல வருது. குறிப்பா ஒரே ஒரு என்ன நான் சொல்றேன், சஹி புகாரி 3268வது நபிமொழி. இந்த செய்தி அறிவிக்கிறது நான் முன்னாடி சொன்னதுதான், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. செய்தி எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஆயிஷா நாயகி அவங்க சொல்றாங்க, சுஹைர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் பெருமகனார் அவர்கள் சூனியம் வைக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ்க்கு யாரோ என்ன பண்ணிட்டாங்க? சூனியம் வச்சுட்டாங்க. யாருன்னு இப்ப தெரியல, பின்னாடி அந்த ஹதீஸ்ல வருது. யாருன்னு தெரியலங்கிறதுனால தான் அதை உடன்பாட்டு வினையில சொல்றாங்க. சுஹைர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் பெருமகனார் சூனியம் வைக்கப்பட்டார்கள். கான யுஹையிலு இலைஹி அன்னஹு யஃபாலு ஷைன் வமா யஃபாலுஹு, ஒரு காரியத்தை செய்யாமல் செய்ததை போன்று அவர்கள் கற்பனை செய்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு சூனிய தாக்கம் இருந்துச்சு. அறிவிக்கிறது யாரு? ஆயிஷா நாயகி. எந்த கிதாபுல வருது? புகாரில வருது. ஒரு இடத்துல வரல, ஏகப்பட்ட இடத்துல வருது. புகாரில மட்டும் வரல, முஸ்லிம்ல வருது, அகமதுல வருது, இப்னு மாஜால வருது, தாரமில வருது, எல்லா கிதாபுலயும் வருது, நசையில வருது, திரும்பி எல்லா கிதாபுலயும் வருது. பிரதானமா இதை அறிவிக்கிறது யாரா இருக்கிறாங்கன்னா ஆயிஷா நாயகி இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி அவங்க நல்ல அறிவிப்பாளர், மாற்றமே இல்லை, யாருக்கு சந்தேகம் கிடையாது. அடுத்து வர்ற தாபி அவர் நல்ல அறிவிப்பாளர், அடுத்து வர்ற தபா தாபி அவர் நல்ல அறிவிப்பாளர், அடுத்து ஒருவர் அவர் நல்லவர், அடுத்து புகாரிமா. புகாரிமா மேல இங்க என்ன பண்ண வேண்டியது இல்ல, ஒரு குற்றச்சாட்டு ஒரு குறை கிடையாது. எல்லா நல்ல மக்கள் மட்டும் இருந்து இப்படி ஒரு செய்தி வருது. நபிகளாருக்கு சூனியம் செய்யப்பட்டது. நபிகளார் அந்த ஒரு காரியத்தை செய்யாமலே செஞ்சதை நினைப்பாங்க. ஒரு காரியத்தில் ஈடுபட்டு இருக்க மாட்டாங்க. அது என்ன காரியங்கிறது கூட வேற வேற ஹதீஸ்ல வருது. என்ன காரியம் தெரியுமா? மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு இருக்க மாட்டார்கள். ஈடுபட்டதா நினைப்பாங்க. ஈடுபடல, மனைவி கூட என்ன செய்யல, சேரல. சேர்ந்துட்டோன்னு நினைச்சா ஒரு முஸ்லீம் என்ன செய்வாரு? குளிக்க போவார். அப்படி போவாங்க. மனைவியோட சேர்ந்துட்டா தொழுக நேரம் வந்துருச்சே, தொழுவணுமே அப்படின்னு குளிக்க போவாங்க. ஆனா மனைவி கூட சேரல.
குளிப்பு கடமை ஆகல, அந்த அளவிற்கு அவர்கள் மனதளவில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்றது வருது. சரி, இது எவ்வளவு காலம் நீடிச்சது? அது புகாரில் வரல. எதுல வருதுன்னு கேட்டா அகமதுல வருது. 23,211 நபிமொழி. நபிகள் பெருமகனாருக்கு சூனிய தாக்கம் 6 மாத காலம் நீடிச்சது. ரசூலுல்லாஹ்க்கு நுபுவத்து 23 வருஷம். 6 மாசம் என்னது? 6 மாத காலம் நபிகள் பெருமகனாருக்கு சூனியத்தினுடைய தாக்கம் இருந்தது அப்படின்னு அந்த செய்தி வருது. சரி, இந்த செய்தியினுடைய அடுத்து என்ன கோணத்துல போகுது அப்படின்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வை ஆயிஷா நாயகி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்ன சொல்றாங்க? ஆயிஷாவே, இப்பதான் எனக்கு அது அல்லாஹ் இந்த இது என்ன பாதிப்புன்னு நமக்கு தெரியல, நபிக்கு சூனியங்கிறது கூட என்ன தெரியல. இப்பதான் அல்லாஹ் அந்த 6 மாசத்தினுடைய இறுதியில அல்லாஹ் உணர்த்துறான், உங்களுக்கு வந்த பிரச்சனை என்ன தெரியுமா? சூனியம் அப்படின்னு அல்லாஹ் உணர்த்துறான். எப்படி உணர்த்தி இருக்கிறான்? அத்தானி ரஜுலானி, 2 நபர்கள் என்னிடத்தில் வந்தார்கள், 2 வானவர்கள். ஒருத்தர் என்னுடைய தலைமாட்டு பக்கத்தில் நிக்கிறார். ரசூலுல்லாஹ் தூங்கும் போது நடக்குது. ஒருத்தர் தலைமாட்டு பக்கத்தில் நிக்கிறாரு, ஒருத்தர் காலுக்கு பக்கத்தில் நிக்கிறாரு. ஒருத்தர் கேட்டுக்கிறாரு. என்ன கேட்கிறாங்க? ஒருத்தர் கேட்கிறாரு, மா வஜா ரஜுல், இந்த மனிதருக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, இவருக்கு என்னன்னா சூனியம் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. வச்சது யாரு? அடுத்த கேள்வி. அதாவது இவருக்கு என்ன நேர்ந்தது என்று ஒருவர் கேட்கிறார், சூனியம் வைக்கப்பட்டது என்று ஒருவர் சொல்கிறார். இவருக்கு சூனியம் வச்சது யாருன்னு கேட்கும் போது லபீத் இப்னு ஆசம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு யூதன் தான் என்ன பண்ணிருக்கான்? ரசூலுல்லாஹ் 6 மாத காலம் இந்த பாதிப்புக்கு தள்ளினது ஒரு யூதன் தள்ளிட்டான் அப்படின்னு வருது. சரி, எங்க வைக்கப்பட்டிருக்கிறது? ஒரு கிணற்றில் வைக்கப்பட்டிருக்கு. என்னென்ன பொருட்களை கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறது? நபிகளாரினுடைய அந்த சீப்பினுடைய சிக்கு முடி, அதே போன்று பேரிச்சை மரத்தினுடைய பாலை, இது மாதிரியான சில மெட்டீரியல் வச்சு அவன் ஏதோ வச்சிருக்கிறான், மந்திரத்தை ஓதி இருக்கிறான் போல. அந்த ஹதீஸ் அப்படி சொல்லுது. எனக்கு அது சொல்லித்தரப்பட்டு விட்டது அப்படின்னு ஆயிஷா நாயகியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அந்த கிணத்துக்கு போறாங்க. பிறகு அதை என்ன செஞ்சிடறாங்க? அதை எடுத்து போட்டு அதை கிணத்தெல்லாம் மூடி வச்சாச்சு. நபி அவர்கள் ஆயிஷா நாயகிட்ட இந்த தகவலை சொல்லும் பொழுது, ஆயிஷாவே, நான் அந்த சூனிய பொருளை எடுத்து பார்த்தேன், எப்படி இருந்துச்சு? அதாவது அந்த மரம், அதனுடைய பகுதிகள், பொருட்கள், ஷைத்தானுடைய முகம் அவனுடைய கொம்பு மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. நான் அதை வெளியே காட்டலாம், ஆனா தேவையில்லாத குழப்பம் வரும், நான் போட்டு மூடியாச்சு அப்படின்னு இந்த செய்தி வருது. இந்த செய்தியை ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம சரின்னு சொன்ன செய்தி. கரெக்டு தானே? அறிவிப்பாத்தோட சரியா தான் இருக்கு. சரிதான். நாம என்ன விளக்கம் கொடுத்தோம்? பெருமானார் தூதருக்கே ஒருத்தன் சூனியம் வச்சுட்டான், சாமியார்லாம் நம்புறீங்க, எல்லாம் உடான்ஸ் அப்படின்னு நம்ம அப்ப விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த செய்தியினுடைய உண்மையான ஆழமான இடத்தை நீங்க யோசிச்சு பார்த்தா, இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட குரானுக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நபிமொழிகளுக்கும் அப்பட்டமான விரோதமா அந்த செய்தி இருக்கு. முதல்ல ஒவ்வொரு விஷயமா வருவோம். சூனியம்னா என்ன அதை தெரிஞ்சுக்கணும்ல. சூனியங்கிற அரபு வார்த்தைக்கு நாம வழக்கம் கொடுக்கற என்னதுமா சொல்றோம்? எவனோ ஒருத்தன் யாரோ ஒருத்தனுக்கு ஒரு பாதிப்பை தந்துருவான். பாதிப்பு எந்த அளவுக்கு தெரியுமா இருக்கும்? இந்த செய்தி எதை சொல்லுது? மனசளவுல பாதிப்பு. சலஃபறிஞர்கள் வெளிநாட்டில் உட்காந்து பேசுவாங்க, இலங்கையில பேசுவாங்க, சவுதி அரேபியால பேசுவாங்க. சூனியத்தினால் பாதிப்பு, ஒரு ஆள் செத்து கூட போயிருவான். ஒருத்தன் சூனியம் பண்றான்னு இங்க ஆள் கை போயிரும், கால் போயிரும், நாக்கு போயிரும், மூக்கு போயிரும், அவன் குடும்பம் குட்டியெல்லாம் பிரிச்சிடலாம், புருஷ முண்டாட்டிக்குள்ள பிளவு வந்துடும். ஆளை மௌத்தாக்குற அளவுக்கு ஆற்றல் எதுல இருக்கு? சூனியத்துல இருக்கு. இதான் பிரதானமா மக்கள் நம்புறாங்க. சரி, சூனியத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிற விளக்கம் என்ன தெரியுமா? குர்ஆன்ல சூனியத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிற விளக்கத்தை பாருங்க. மூசா நபி சொன்ன ஒரு வார்த்தை, 10வது அத்தியாயம் சூரா யூனுஸ் 77வது அத்தியாயம் 77வது வசனம். கால மூசா அத்தகூலுன லில் ஹக் லம்மா ஜாஅக்கும், உங்களிடத்தில் சத்தியம் வந்ததா? அசிஹ்ருன் ஹாதா, அல்லது இது சூனியமான்னு கேட்கிறார். மார்க்கத்தை கொண்டது மூசா நபி சொல்றாரு மக்கள்கிட்ட. சொல்லும் போது என்ன கேட்கிறாரு? இது உண்மையா சூனியமான்னு கேட்கிறாரு. உண்மைக்கு ஆப்போசிட் என்னது? பொய். இவர் மூசா நபி என்ன கேட்கிறாங்கன்னா, இது உண்மையா சூனியமா? உங்ககிட்ட வந்திருக்கலாப்பா, நல்லா யோசிச்சு பாரு, இது உண்மையா சூனியமான்னு கேட்கிறாங்க. அப்படி என்ன அர்த்தம்? சூனியம் என்பதை மூசா நபி காலம் தொட்டு எல்லா மக்களாலும் குர்ஆனை கடைபிடிக்கிற, மார்க்கத்தை கடைபிடிக்கிற மக்களால் எப்படி பேசப்பட்டது? சூனியன்ற வார்த்தை பொய் என்ற அர்த்தத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அல்லாஹ் இதை கண்கட்டி வித்தன் பயன்படுத்தல. நிறைய பேர் அடுத்து வருவாங்க, சூனியம் இல்லைங்கிறீங்களா? குர்ஆன்ல சூனியம் வந்திருக்கு, என்ன அர்த்தத்தில் வந்திருக்கு அதெல்லாம் பார்க்கணும். சூனியம் வந்திருக்குப்பா, என்ன அர்த்தத்தில் வந்திருக்கு விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா? பொய் என்ற அர்த்தத்துக்கு வந்திருக்கு. இன்னொரு செய்தியை பாருங்க, 52வது அத்தியாயம் சூரா தூர் என்ற அத்தியாயத்தினுடைய 13, 14, 15 3 வசனம். யௌம யுதஊன இலா நாரி ஜஹன்னம தஆ, மறுமை நாளில் இந்த குற்றவாளிகளை எல்லாம் தூக்கி நம்ம நரகத்துல போடுவோம், நரகத்துல அழைச்சி கொண்டு வந்து சேர்த்துருவோம். ஹாதிகின் நாருள்ளத்தி குன்தும் பிஹி துகதிபூன், அவர்கள் பொய்யென்று கருதி கொண்டிருந்த நரகத்தில் இதுதான் அந்த நரகம் என்று அவர்களுக்கு உணர்த்தப்படும். நரகத்தை எப்படி நினைச்சான்?
பொய்ன்னு நினைச்சான். துக்கதிபூன்னு வருது. அடுத்து அல்லாஹ் சொல்றான், அஃபஸிஹ்ருன் ஹாதா அம் அன்தும் லா துப்ஸிரூன், இது சூனியமான்னு கேட்கறான். நீ பொய்ன்னு நினைச்ச நரகத்தை தூக்கி நான் போட்டுட்டேன், என்ன கேட்கிறான் அல்லாஹ்? அஃபஸிஹ்ருன் ஹாதா, இது சூனியமான்னு கேட்கறான். சூனியனா நீங்க கொடுத்த வழக்கணது, ஒரு ஆளை கொல்லலாம், அந்த அர்த்தம்ல வைக்கணுங்க. ஒரு ஆளை கொல்லலாம், புருஷ முண்டாட்டிக்குள்ள பிரிவு ஏற்படுத்தலாம், காலு கையை முடக்கலாம் அப்படின்னா அந்த அர்த்தம் வைங்க. அர்த்தமே வராது. என்ன அர்த்தம் வைக்கணும்? இது பொய்யான்னு கேட்கணும். அஃபஸிஹ்ருன் ஹாதா அம் அன்தும் லா துப்ஸிரூன், இது பொய்யா அல்லது நீ பார்க்காம இருக்கிறியா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப குர்ஆனில் அல்லாஹ் சூனியம், சிஹர் என்ற வார்த்தையை பல இடத்துல பயன்படுத்துறான். பொய், ஏமாத்து வேலை, பிராடுத்தனம் அப்படிங்கிற வார்த்தையை தான் மறுபடியும் பதிய வைக்கணும். நபி அவர்கள் சூனியங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. எங்க வருது? சஹீஹ் புகாரி 5146 நபிமொழி. நபிகளார் காலத்துல 2 பேர் வந்து பயான் பேச வராங்க. 2 பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, மார்க்கத்தினுடைய சொற்பொழிவை, ஜா ரஜுலானி மினல் மஷ்ரிக் ஃபஹதபா, அதாவது அவங்க வந்து கிழக்கு திசையிலிருந்து 2 பேர் வராங்க. மார்க்கத்தையோ ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. சரியான பேச்சு. இந்த பேச்சு திறமை இருக்குல்ல, அது வந்து அல்லாஹ் சிலருக்கு தருகிற ஒரு பாக்கியம். அது அறிவு உள்ளவர்கள் எல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை, பேசுபவர்கள் எல்லாம் அறிவாளியா இருக்கணும்ங்கிற அவசியம் இல்லை. இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கணும். இந்த பேச்சுல கடுமையான பேச்சு திறமை கொண்ட 2 பேர். அதை பார்த்துட்டு நபிகள் பெருமானார் சொன்னார்கள், ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன மினல் பயானில் சிஹர், சிஹரா, நிச்சயமாக சொற்பொழிவில் பயான்ல என்ன இருக்கு? ஒரு சூனியம் இருக்குங்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? பயான் பேசிக்கிட்டே இருக்கும்போது 4 பேருக்கு இழுத்துரும். அப்படியா? சூனியனா அதான அர்த்தம் வைக்கணும். பயான் பேசும்போதே புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சிருவாங்க, பயான் பேசும்போதே ஒருத்தன் செத்து போயிருவான், அப்படிதானே அர்த்தம் வைக்கணும். இங்க என்ன அர்த்தம் வைக்கணும் தெரியுமா? பயான்ல ஒரு வர்ணிப்பு இருக்குன்னு அர்த்தம். சூனியத்துக்கு என்னென்ன அர்த்தம் இருக்கு? இங்க வர்ணிப்பு. அது ஒரு வகையான வந்து மக்கள் அப்படியே அப்படியே தசை திருப்புறது. அது வந்து ஒரு சில ஆளுமையாளர்கள்ட்ட இருந்துச்சு. பெரும் கொடுமை செயல்களை செய்தவர்கள் எல்லாம் பெரும் பேச்சாளர்களாக இருந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஹிட்லரை சொல்லலாம். ஹிட்லர் இருக்கிறானே, அவன் அவ்வளோ பெரிய அட்டுழியத்தை பண்ண மகா சைத்தான். இந்த கடந்த 100 ஆண்டுகள்ல பார்த்த ஒரு பெரிய சைத்தான் அவனை விட ஒரு ஆளை சொல்ல முடியாது. மோடிக்கெல்லாம் அப்ப. அந்த ஹிட்லரை நீங்கள் எடுத்துக்கொண்டால் தன் வாழ்நாளில் ஏறத்தாழ 60 லட்சம் யூதரை கொண்டிருக்கிறான். 60 லட்சம் பேர் யூதனை கொண்டிருக்கிறான். இன்னைவனால கொல்லப்பட்ட உயிர்கள், மனித உயிர் எவ்வளோ அழிஞ்சு போயிருக்கு. ஆனா பெரிய வாய் ஜாலம் கொண்டவன், சரியான பேச்சாளர். இன்ன வரைக்கும் இவன் அளவுக்கு ஆளுமை மிக்க பேச்சை இந்த நூற்றாண்டில் வெளிப்படுத்தின நபரே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நீ என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? பேச்சுனா என்னன்னு கேட்டா, ஒரு கருத்தை பிரதிபலிப்பது மட்டும் இல்ல, பேச ஆரம்பிச்சுன்னா மக்கள் உங்கள் பக்கம் ஈர்க்கணும். அந்த திறமையத்தான் ரசூல் அங்க சிஹராங்கிறாங்க. அது எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த 2 பேருக்கு கிடைச்சிருக்குது. இந்த 2 பேர் அப்படிப்பட்ட பேச்சாளர்கள் என்பதை ரசூல்ல சூனியன்ற வார்த்தையை சொல்லி அங்க பதிலளிக்க கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே குர்ஆனும் ஹதீஸும் சூனியம்ங்கிறது என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அது ஒரு பொய், ஏமாத்து வேலை, ஃப்ராடுத்தனம். ஏன்னா இப்ப கொண்டு வருவாங்க அடுத்து, மூசா நபி காலத்தில் சூனியக்காரர்கள் இருந்தார்கள். அப்படி என்ன அர்த்தம்? ஃப்ராடுக்காரன் இருந்தான்னு அர்த்தம். மூசா நபி காலத்தில் சூனியம் செய்தார்கள், ஃப்ராடுத்தனத்தை இப்படித்தான் அர்த்தம் வைக்கணும். சூனியம்னா நீங்க அற்புதம், ஒரு கலை என்ற அர்த்தத்தில் வைக்க முடியாது. சரி, இப்ப இந்த செய்திக்கு வாங்க. நபிகளாருக்கு சூனியம் வைக்கப்பட்டது. 6 மாத காலம் நபிகள் பெருமானார் எப்படி இருந்தாங்க? ஒரு விதமான மனநோய். அதுக்கு அதான் அர்த்தம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த வார்த்தையை சொல்றது மாபாதக செயல். ஆனா அதுக்கு அதான் அர்த்தம். இந்த தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதுங்கிறது இருக்குல்ல, அதுக்கு வந்து என்னன்னா மனநிலை ஒரு நிசப்தமா இருக்கும். கடனை பத்தி நினைச்சுக்கிட்டா தாம்பத்தியத்துக்கு போக முடியாது. வேற வேற பிரச்சனைகள், ஒரு பெரிய அசம்பாவிதம், தாம்பத்தியத்தில் ஈடுபாடு வராது. அது ஆணுக்கும் வராது, பெண்ணுக்கும் வராது. ஈடுபாடு அற்றவர்களாக மாறிடுவாங்க. இங்க என்ன அப்படின்னா, அவ்வளவு பெரிய நிசப்தத்தில் செய்யக்கூடிய, ஒரு மனநிறைவோடு நிம்மதியாக செய்யக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சதாக நபி நினைச்சாங்கன்னா, இத பிராங்கா சொன்னா இதுக்கு பேர் பைத்தியம்னு அர்த்தம். இதத்தான் அந்த அதி சொல்லுது. அந்த வார்த்தையில வரல, அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? தாம்பத்தியத்தில் ஈடுபாடாமல் ஒரு ஆள் தாம்பத்தியம், இதே காரியத்தை ஒருத்தர் பண்றா. நீங்க யோசிச்சு பாருங்களேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கான். கார் ஓட்டிக்கிட்டு இருக்கான், பேசாத, டிஸ்டர்ப் பண்ணாத. அப்படின்னா அவன் யாரு? நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னா, சாப்பிடல, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், பத்தியா பிரியாணிலாம் இருக்குங்கிறான். யார் அவன்? பைத்தியம்னு அர்த்தம். செய்யாத ஒரு காரியத்தை செய்யற மாதிரி நினைக்கிறான். நீ யார? நான் தான் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர், என் பேச்ச கேட்க மாட்டியான்னா என்ன அர்த்தம்? பைத்தியம், மண்ட கோளாறு உள்ளவன் அர்த்தம். இதை விட இந்த செய்திக்கு வேற என்ன விளக்கம் கொடுக்க முடியும்? இப்ப குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? நபிகளாரினுடைய மனநிலை குறித்து குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்க பாருங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், 68வது அத்தியாயம், சூரா கலம், 2வது வசனம்.
மா அன்த பி நிஅமத்தி ரப்பிக பி மஜ்னூன். நபியே, இறைவனின் அருளால் நீங்கள் ஒருபோதும் பைத்தியக்காரர் கிடையாதுங்கிறான். நபிகளார் மீது பல குற்றச்சாட்டு காஃபிர் எடுத்து வச்சான். காஃபிரும் சரி யூதனும் சரி வச்சான். இவர் ஜோசியக்காரர், இவர் கவிஞர் அப்படின்னு நிறைய வச்சான். அதுல ஒண்ணு என்ன, பைத்தியக்காரர். அப்ப அல்லாஹ் ஆறுதல் கொடுக்கிறான், நபியே உங்களுக்கு முன்னாடி வந்த எல்லா நபியுமே இப்படிதான் சொன்னாங்க. உங்களை சொல்றாங்க நீங்க கோபப்பட கூடாது, ஆத்திரப்பட்ட கூடாது. எல்லா நபியும் இந்த பேரை வாங்கி இருக்கிறாங்க, பைத்தியக்காரர் பைத்தியக்காரர் எல்லா நபியும் சொல்லி இருக்கிறாங்க. உங்களை சொல்றாங்க, நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. அல்லாஹ் சொல்றான் இந்த வசனத்துல, மா அன்த பி நிஅமத்தி ரப்பிக பி மஜ்னூன். நபியே, இறைவனின் அருளால் நீங்கள் பைத்தியக்காரர் இல்லை. குர்ஆன் திட்டவட்டமா சொல்லுது. இந்த பைத்தியங்கிற இந்த மனநிலை இருக்குல்ல, அதாவது என்னன்னா ஒரு கொஞ்சம் கிறுக்குத்தனமான காரியத்தில் ஈடுபடுறது. எல்லா மனிதனுடைய மூளையிலும் ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த தன்மை இருக்கு. 100% நான் புத்தி சுவாதீனம் உள்ளவன் யாருமே சொல்ல முடியாது. எல்லாத்தையும் என்ன இருக்கு, பைத்தியத்தினுடைய ஒரு அளவு இருக்கு. சில பேருக்கு கூட இருக்கும், சில பேருக்கு குறைவா இருக்கும். இந்த கூட இருக்கிற ஆட்கள் தான் சம்பந்தம் இல்லாத சபையில சம்பந்தம் இல்லாம பேசுவாங்க. அது எல்லாத்தையுமே அவங்க நகைச்சுவே பார்ப்பாங்க. எல்லாத்தையும் எல்லா காரியத்தையுமே அவங்க விளையாட்டு போக்கணும். இது ஒரு வகையான பைத்தியம். இது இப்படி இந்த மாதிரி மனநிலை எல்லார்ட்டையும் இருக்கு. நீங்க இருக்குங்கிறத எப்ப புரிந்து கொள்ளலாம், உங்களுடைய ரகசியமான அந்த வாழ்க்கைக்குள்ள தனிமையில நீங்க அதை வெளிப்படுத்துவீங்க. கொஞ்சமா வெளிப்படுத்தலாம், நிறைய வெளிப்படுத்தலாம், நடக்கும். அப்ப எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த பைத்தியம் இருக்குதுன்னு அறிவியல் உலகம் சொல்லுது. அல்லாஹ் சொல்றான், நபியே, இறைவனின் அருளால் உலகத்துல பைத்தியம் எண்ணிக்கக்கூடிய கூடவா அல்லது புத்தி சுவாதீனம் உள்ளவன் எண்ணிக்கை கூடவா? அப்படின்னா புத்தி சுவாதீனம் எண்ணிக்கை உள்ளவன் கூட. 800 கோடி பேர் இருந்தா எத்தனை பேர் இருப்பான் பைத்தியம்? 1 கோடி இருப்பானா? ஒரு 50 லட்சம் பேர் இருப்பானா? மற்றவன் தெளிவா தான் இருக்கிறான். அப்ப இதை ஏன் நியாமத்தினால பேசுறான் நபியை பார்த்து? நியாமத்து எல்லாருக்கும் தானே இருக்கு. ஒரு பேச்சுக்கு எல்லாருக்கும் புள்ள இருக்குது. நபியே, இறைவனின் அருளால் அல்லாஹ்வுடைய நியாமத்தால் உங்களுக்கு புள்ள இருக்கு, எல்லாருக்கும் தான் இருக்கு. அப்ப இங்க தனியா அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றோம்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நபிகள் பெருமானாருக்கு அந்த குறைஞ்ச அளவு கூட கிடையாதுன்னு அர்த்தம். எல்லாவற்றிலும் ஒரு தெளிவான பாதை, தெளிவான நடைமுறை. ரசூலா பதறவே மாட்டாங்க, சிந்தித்து தெளிவான ஒரு முடிவு எடுப்பாங்க. நபி கிட்ட இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனமான பேச்சு நடவடிக்கை எப்பவுமே பார்க்க முடியாது, ஒரு முறை கூட பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு நபிகள் பெருமகனார் மிக பெரும் புத்தி தெளிவோடு இருந்தார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. இதுக்கு மாற்றமா இல்லையா அந்த ஹதீஸ்? அல்லாஹ் சொல்றான் இங்க, நபியே, நீங்கள் இறைவனின் அருளால் ஒருபோதும் பைத்தியக்காரர் இல்லை. அங்க வருது, ரசூலுல்லாஹ்க்கு 6 மாத காலம் ஒரு விதமான மன பாதிப்பு இருந்துச்சு. 6 மாசம் பிரச்சனை இருந்திருக்கு. இந்த பிரச்சனை நேத்துக்கு நாளைக்கு போகல. எப்படி எத்தனை நாள் இருந்திருக்கு? 6 மாசம். 6 மாசம்னா ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு வராத நபரா? நீங்க கேட்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ளே அடைபட்டு கிடக்கிற நபர் அப்படின்னா ஒரு வேளை இருக்குமோன்னு கேள்வி வரும். 5 வக்து தொழுகைக்கு மக்களை பார்க்கணுமே. ரசூலுல்லாஹ் 1 மாத காலம் ஜமாத் தொழுகைக்கு வரல. அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு. ஏன் வரல? ஒட்டகத்துல இருந்து கீழே விழுந்துட்டான், கால் எலும்பு முறிஞ்சிருச்சு. அந்த நேரம் தான் தன் மனைவிமார்களோட ஏற்பட்ட ஒரு பிணக்கு. ரசூலுல்லாஹ் மனைவிமார்கிட்ட பேச மாட்டேன்னாங்க. ஜமாத் தொழுகைக்கு வரல. வீட்டுக்கு வரக்கூடிய தோழர்களுக்கு ரசூலுல்லாஹ் ஜமாத்தா தொலை வச்சாங்கிற செய்தி நீங்க பார்க்கலாம். ஏன் வரல? கால் முறிஞ்சிருச்சு, வரல. அதான எப்படி வர முடியும்? தவழ்ந்துக்கிட்டு தான் வர முடியும், யாரையாவது கூப்பிட்டு தான் வர முடியும். ரொம்ப சிரமம். அப்ப நபி அவர்கள் இந்த 1 மாசம் வரலங்கிறது ஹதீஸ்ல இருக்கு. அப்ப 6 மாச காலம் வந்தாங்களா வரலையா? வந்திருப்பாங்க. வந்திருந்தாங்கன்னா குளிப்பு கடமை ஆகாத போது ஆன மாதிரி நினைக்கிறாங்களே. அசர தொழுதுட்டு வாங்க மறுபடியும் அசர தொழுவோன்னு ஏன் கூப்பிடல? கூப்பிட்டுருக்க வாய்ப்பு இருக்குல்ல, நடந்திருக்கணும்ல. அப்படி எந்த சம்பவத்தையும் 23 வருஷம் நீங்க பார்க்க முடியாது. சுபுக தொழுதுட்டு வாங்க மறுபடியும் சுபுக தொழுவோம், பாங்கு சத்தத்தை கேட்டுட்டு என்னப்பா பிலால் இன்னும் பாங்கு சொல்லலையான்னு கேட்கலையே. என்னப்பா நோன்பு திறந்துட்டு நாம வாங்க நோன்பு திறப்போம்னு கேட்கலையே. நோன்பு சகர சாப்பிட்டுட்டு வாங்க சகர சாப்பிடுவோம்னு கேட்கலையே. எப்போதுமே எந்த இடத்துல அப்படி ஒரு நிகழ்வு நடக்கலையே. சஹாபாக்கள் யாரும் அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கலையே. எல்லா நேரத்திலும் ரசூலுல்லாஹ் ஒரு தெளிவான மனநிலையிலே பயணிச்சாங்களே. எந்த அளவுக்குன்னு கேட்டா, எதிரிகள் நபி கிட்ட வாயை கொடுக்க பயந்தாங்க. ஏன்? ஒரு முறை 2 யூதன் போறான் கடந்து. ஒரு யூதன் சொல்றான் இன்னொரு யூதன்ட்ட, ரூஹ்னா என்னன்னு இவர்கிட்ட கேட்போமா, அபுல் காசிம்கிட்ட கேட்போமா அப்படின்னு. வேண்டாம், நீ சும்மா இரு, அவர் நமக்கு பிடிக்காத பதில் ஏதாவது சொல்லிடுவாரு அப்படின்னு. எதிரிகள் பயந்தாங்க. என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் கொடுக்கிற பதில் அப்படி இருக்கும். கொடுத்தாங்கன்னா நெத்தி போட்டு அடிச்ச மாதிரி இருக்கும். இப்ப எதிரிகள் பயப்படுற அளவுக்கு நபி அவர்கள் மிகப்பெரிய வாத திறமையோடு இருந்தார்கள். அப்படின்னா 6 மாத காலம் இப்படி ஒரு பிரச்சனை வந்து எவ்வளவு பெரிய சென்சேஷனல் நியூஸா இருக்கும் தெரியுமா? வெடிச்சு சதறி இருக்கும். இந்த காரியத்தை மறைக்கவே முடியாது. ஆயிஷா நாயகியுடைய அவதூறு சம்பவத்தை பாருங்க. 10 முறை இது மாதிரி தப்பு தான் நடந்திருக்குமா? கிடையாது. ஆயிஷா நாயகி கற்பொழுக்கம் உள்ள நபர். ஒரே ஒரு முறை யுத்த காலத்தை முடிச்சுட்டு வராங்க, நைட்டு தங்குறாங்க, கழுத்த அணிகலன் தொலைச்சிட்டாங்க. தொலைஞ்சு போன அணிகலனை தேட போறாங்க.
அதனால கூட்டம் அதுக்குள்ள ஆயிஷா நாயகி விட்டுட்டு போயிட்டாங்க. சுபுக வரைக்கும் ஆயிஷா நாயகி அங்கேயே தூங்குறாங்க. ஒரு நபித்தோழர் வராரு. ஆயிஷா நாயகி ஒட்டகத்தை பேசவே இல்லை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன தவிர ஒரு வார்த்தை நடக்கல. கொண்டு வராங்க, மதீனால விட்டுட்டு அவர் பாட்டு போயிட்டார். இது வாழ்நாளே ஆயிஷாக்கு நடந்த ஒரு சம்பவம். அப்படிதானே? ஒரு மாசத்துல காட்டு தீயா பரவச்சு, ஊர் முழுக்க பரவச்சு. ஆயிஷா நாயகி தப்பு பண்ணிட்டாங்க இப்படியே போச்சு. பரப்புனதுல சில பேர் நபித்தோழரும் உண்டு, பல சைத்தானிய நயவஞ்சகனும் உண்டு, எல்லாம் பரப்புனாங்க. ஒரே ஒரு நாள் ஒரு நைட்டு நடந்த ஒரு சின்ன நிகழ்வு. இது என்னன்னா, ஆயிஷா நாய்க்கும் அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்க்கு மத்தியில மிஸ்கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு இல்லாதனால ஏற்பட்ட பிரச்சனை. அதுவே ஒரு மாசத்துல காட்டுத்தீயா ஊர் முழுக்க பரவுது. அப்படின்னா 6 மாசம் மக்களோட தொடர்பில் உள்ள ஒரு தலைவர் இப்படி ஒரு பாதிப்புல இருக்கிறாருன்னா இது ஏன் பரவப்படல? அப்படின்னா இது நடக்கவே இல்லைன்னு அர்த்தம். நாம வைக்கிற வாதம் என்னது? இது பொய். நபிகளாருக்கு யாரும் சூனிய வைக்கல. ரசூலுல்லாஹ் 40 வயசுல என்ன தெளிவுல இருந்தாங்களோ 63 வயசுல அதே தெளிவுல தான் இருந்தாங்க. தெளிவான மனநிலை. நபியை அடிச்சு கூட வீழ்த்தலாம், பேசியெல்லாம் வீழ்த்தவே முடியாது. நபியை வேற எந்த வகையிலனாலும் பலகீனப்படுத்திடலாம். எப்படி பலகீனப்படுத்தலாம்? ரசூலுல்லாஹ் புள்ள மௌத்தாட்ட ரசூலுல்லாஹ் கலங்கிடுவாங்க, கலங்கினாங்க. மனைவி மௌத்தான ரசூலுல்லாஹ் கலங்கி இருக்கிறாங்க. குடும்பத்தவர்கள் மௌத்தான ரசூலுல்லாஹ் கலங்கி இருக்கிறாங்க. நபிகளாரை ஒருபோதும் உள்ள ரீதியான கலங்கத்தை ஏற்படுத்தவே முடியாது. ஏன் தெரியுமா? அந்த உள்ளத்துக்கு ஒரு தனி பாதுகாப்பு உண்டு. ரசூலுல்லாஹ் பார்த்து சஹாபாக்கள் சொல்றாங்க, நீங்க தூங்குறீங்க, அதாவது அவங்க இரவு நேரத்தில் தூங்கக்கூடிய காரியத்தை நபி அவர்கள் சொன்னார்கள். ஆமா, நபிமார்களாகி எங்கள் கண்கள் உறங்கும், எங்கள் உள்ளம் உறங்காது. நாங்க உள்ளத்துக்கு உறக்கமே கிடையாது. எப்போதுமே ஒரு சுதாரிப்பு தன்மையோடு நடக்கிறது. திடீர்னு ஒரு மதீனா நகரத்தில் ஒரு சத்தம் கேட்குது. மக்கள் எல்லாம் எந்திரிச்சு வெளியே வராங்க. என்னப்பா சத்தம் அப்படின்னு. ஏன்னா யுத்த காலம், 10 வருஷமே அப்படிதான் நடந்துச்சு. சத்தம் ஏற்பட்ட இடத்துல இருந்து ஒரு நபர் வராரு குதிரையில. பக்கத்துல வரும்போது தான் தெரிந்து வந்தது யாரு? நபிகள் பெருமகனார். ஒரு பிரச்சனை இல்லை, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு எல்லாரும் வீட்டுக்கு போங்கன்ட்டாங்க. அப்ப எல்லாரும் வரதுனால நபி குதிரையில ஏறி போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. புத்தி சுவாதீனம் இல்லாத இப்படி செய்ய முடியுமா? எந்த காரியத்துல நீங்க ஒரு குறையை காட்டுங்க, ஒரு தப்பு காட்டுங்க. ரசூலுல்லாஹ் ஆட்டியா தர்ம பொருள் வாங்கிட்டாங்க, காட்ட முடியாது. 40 வயசுல என்ன மனநிலை, 63 வயசுல அதே மனநிலை. வழிபாட்டுல என்னைக்கா கொஞ்சம் சொன்னங்கி போறது, இன்னத்தை போட்டு தொழுது அப்படி வரலையே. அந்த 6 மாசமாவது வந்திருக்கணும், வரலையே. அப்படி நபிகளார் வழிபாட்டுல குறை வரல, நபிகளார் நன்னடத்துல குறை வரல. ஆயிஷா நாயகி ஏனைய மனைவிமார்கிட்ட ரசூலுல்லாஹ் பத்தி பிற்காலத்தில் கேட்கிறார்கள், நபியினுடைய பண்பு எப்படி இருந்துச்சு? இப்படி கேட்கிறீங்க. கான ஹுல்குல் குர்ஆன், நபிகளாரின் பண்பு குர்ஆனாக இருந்தது. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும், எத்தனை நாள், தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எந்த அந்நிய பெண்ணின் கரத்தை கூட தொட்டது கிடையாது. சுதாரிப்பு இல்லாத காலம், அப்படி ஒரு காலமே கிடையாது. இருந்தாதான் பிரச்சனை வந்திருக்குமே, தெரிந்திருக்குமே. இத்திகாஃப் இருக்கிறாங்க, பள்ளியை விட்டு வெளியே வராங்க, மனைவி கிட்ட பேசுறாங்க, 2 பேர் கிராஸா வராங்க, சட்டார்னு அடிக்கிறாங்க. 2 பேரும் கூப்பிடுறாங்க, வாங்க, இன்னஹா சஃபியா, இது யாரு? என் மனைவி சஃபியா, நீங்க தப்பா நினைச்சிட கூடாதுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்க மேல தப்பா நினைப்போமா? இல்ல, நினைப்பு வரும், வரலாம். ஷைத்தான் என்ன பண்றான்? இன்ன ஷைத்தான எஜ்ரி மஜ்ரத்தம், ரத்த நாளங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கான். நாளைக்கு ஒரு சிந்தனை போடுவோம், இன்னைக்கு போட மாட்டான், நாளைக்கு போட்டுருவான். அவ தெரிஞ்சுக்கணும், இது என் மனைவி தான் பாக்குறாங்க. எல்லா இடத்துலும் ஒரு சுதாரிப்பு இருக்கும். பத்ர் யுத்தத்துக்கு போறாங்க ரசூலுல்லாஹ். அந்த யுத்த காலத்துல எதிரிகள் எத்தனை பேர் நபிக்கு தெரியல. எதிரியை பத்தின ஒரு அவனுடைய கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சாதான் இங்க சண்டை போட கரெக்டா இருக்கும். ஒரு ஆள் எதிரில இருந்து மாட்டிக்கிட்டான். நபி அந்த சஹாபாக்கள் போட்டு அடிக்கிறாங்க, அவன் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, எத்தனை பேருன்னு சொல்லுங்க. இல்ல, நான் சொல்ல மாட்டேன். அவன் கொடுத்தது நியாயமா இருப்பான், நான் சொல்ல மாட்டேன். அப்படியா? உணவுக்காக எத்தனை ஒட்டகம் அறுக்கப்படுது சொல்லுங்க. ஒட்டகம் தானே கேட்கிறாரு. 10 ஒட்டகம் அறுக்கப்படுது. ஒரு ஒட்டகம் ஒரு நாளைக்கு 100 பேருக்கு சாப்பாடு. 10 ஒட்டகம் 1000 பேர். எதிரி எத்தனை பேர் இருக்கிறான்? 1000 பேர். இவனை தூக்கி வெளியே போடு, 1000 பேர் இருக்கிறான்ட்டாங்க. எவ்வளவு பெரிய தெளிவு! ஆடு மேய்ச்ச நபருக்கு உள்ள தெளிவு பாருங்க. இவர் என்ன பண்ணிட்டாங்க? 6 மாச காலம் மனைவி கிட்ட சேராமலே சேர்ந்துட்டாரு அப்படின்னு இவர் நினைப்பாரு. இது நபியை கேவலப்படுத்துறதா ஆகுமா? ஆகாது. நபி சொன்னாங்க, நாங்க மறுக்கிறோம் சொன்னதா பாவி. இது நபியே சொல்லலைன்னா எப்படி பாவி ஆகும்? 13 ஆண்டு கால மக்காலையும் ஒரு தெளிவு இருந்தது, 10 ஆண்டு கால மதீனால அதைவிட தெளிவு கூடுதலாக இருந்தது. எப்படி ஒரு யூதன் வந்தான், கையை வச்சான்? யோசிச்சு பாருங்க. யூதனுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டு நபியை அல்ல கீழே தள்ளிட்டான்னு வருது செய்தி. அப்படிதானே அர்த்தம்? லபீத் இப்னு ஆசிம் என்ற ஒரு யூதனுக்கு அல்ல அதிகாரத்தை கொடுத்துட்டான். அவன் முடியையும் காலடி மண்ணையும் கண்டது கலையும் எடுத்துட்டு போயிட்டான். அவன் ஏதோ மந்திரம் ஓதி இருக்கிறான். அந்த மந்திரத்துக்கு பவர் கூடிருச்சு. நபிகள் பெருமகனார் ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் குர்ஆனை ஓதுறாங்க, பகல்ல குர்ஆனை ஓதுறாங்க, தொழுகையில இருக்கிறாங்க, நோன்புல இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய திக்ரிலே இருக்கிறாங்க. ஆனா அவன் மந்திரம் வென்றுச்சு, நபிகளாரினுடைய குர்ஆன் ஆயத்துகள் தோற்று விட்டது. அப்படித்தானே புரிய முடியுது. வேற எப்படி புரிய முடியுது? வேற என்ன அர்த்தத்தில் கொடுக்க முடியும்?
நபிகளாரை திட்டவட்டமாக மனநிலை பாதிக்கப்பட்ட நபரை போன்று கற்பனை செய்யக்கூடிய ஒரு காரியம்தான் சூனியம் என்ற செய்தியில் இருக்கு. மனமுரண்டுக்கு மறுக்கல நினைக்கிறாங்க, இஷ்டத்துக்கு மறுத்துட்டாங்க, இஷ்டத்துக்கு மறுத்தாங்கன்னா அப்ப மறுக்காத அளவுக்கு நீ விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா? நம்ம என்ன இன்னைக்கு நேரத்துக்கு மறுத்தோம், இதை மறுத்து கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு நெருக்கத்தில் ஆயிடுச்சு. 15 ஆண்டுகளா ஆயிடுச்சுன்னா யாராவது வாதம் வைக்கணுமா இல்லையா? இல்லைங்க, அது உண்மையா நடந்துச்சு, ஆதாரத்தை வைங்க, இதுக்கு விளக்கம் கொடுங்க. காட்டுகிற எந்த குரானத்துக்கு விளக்கம் வரல. அறிவிப்பாளர் போய் சொல்லியிருப்பாரா, அறிவிப்பாளர் போய் சொன்னார்னு வருது, தவறா சொன்னார்னு வருது, முதரச்சின்னு ஒரு வகை இருக்குதா, மக்குழுப்புன்னு ஒரு வகை இருக்குதா, அந்த செய்தியை ஏத்துக்க வேண்டியதானே. முள்தரிப்புன்னு ஒண்ணு உண்டு, அதெல்லாம் நம்ம இன்ஷால்லா அடுத்தடுத்த வாரங்கள் நம்ம பார்ப்போம். அதே போன்று நபியை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், வமாபி சாஹிபிஹி மின் ஜின்னத். இந்த ஜின்னத் அப்படின்னா அது ஒரு பைத்தியத்துக்கான ஒரு வார்த்தை. ஜின்னத்னா அறிவு இல்லை, அறிவு மழுங்கிருச்சு, மறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஜின்னுங்கிறது அதுல இருந்து வந்ததுதான். ஜின்னுனா கண்ணுக்கு தெரியாதுல, இருக்கு ஆனா கண்ணுக்கு தெரியாது, அறிவு இருக்கு வேலை செய்யாது, அதுக்கு பேர் என்னது? ஜின்னத். உங்களுடைய இவர்களுடைய தோழர்களுக்கு எந்த விதமான பைத்தியம் இல்லைங்க. இது எந்த இடத்துல வருது? 7வது அத்தியாயம் 184வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ் கேட்கிறான், அதாவது இஃப்தரா அலல்லாஹி கதிபன், அல்லாஹ் மேல நீங்க பொய்யை இட்டு கட்டுறீங்களா, அம்பிகி ஜின்னத், அல்லது இவருக்கு எதுவும் பைத்தியம் இருக்குதா, வலில்லதீன லா யுமினூன பில் ஆখিরা ஃபில் அதாபி வ தலாலி பஈத், இல்லை மறுமையை நம்பாதவர்கள் அவர்களுக்கு கடுமையான வேதனையும் பெரும் வழிகேட்டிலும் தூரமான வழிகேட்டிலும் அவங்க இருக்கிறாங்கிறான். என் நபிக்கு பைத்தியங்கிற இல்ல, நீ தூரமான வழிகேட்டில் இருக்கிறாங்க. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் 34வது அத்தியாயம் 46வது வசனம் சூரா சபால அல்லாஹ், அதாவது 34வது அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுறான், குல் இன்னமா அஈலக்கும் பிவாஹிதத்தின், உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லப்படுது, உங்களுக்கு என்ன செய்யறோம், ஒரு அட்வைஸ் பண்றோம். இன் தக்கூமுல் இல்லாஹி மத்னா வ ஃபுராதா, 2 பேரா வாங்க, ஒவ்வொருத்தனா வாங்க. ரசூலுல்லாஹ் யாரை கூப்பிடுறாங்க? காஃபிரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மா சாஹிபுக்கும் மின் ஜின்னத், உங்கள் தோழனாகிய எனக்கு எந்த பைத்தியமும் இல்லை என்பதை நீ கேட்டு தெரிஞ்சுக்கங்கிறாங்க. பைத்தியத்தை பார்த்தா தெரியாது, கேட்டா கண்டுபிடிச்சலாம் தெரியுமா? ஒருத்தன் பைத்தியங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஆள்கிட்ட கொஞ்ச நேரம் விசாரணை போட்டா தெரிஞ்சிடும். நீ எங்க இருக்கிறான்? அமெரிக்கால இருக்கிறேன், ஆள் முடிஞ்சு போச்சு. அவன் இந்தியாவில இல்ல, எங்க இருக்கிறான்? அவன் அமெரிக்காவுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது. பைத்தியம் பேச ஆரம்பிச்சாலே பைத்தியம் வெளியே வந்துடும். அல்லாஹ் நபியோட சொல்றான், நபி நீங்க போங்க, அவனை எல்லாத்தையும் கூப்பிடுங்க, 2 பேரா வா, ஒவ்வொருத்தனா வா. 2 பேர் எதுக்கு? மஷூரா பண்ணிக்கலாம்ல, என்ன கேள்வி கேட்ட இவரை கவுத்தியறலாம், அப்படி பிளான் பண்ணி வா. தனித்தனியா வா, எப்படி வந்தாலும் என் நபிட்ட கேள்வி கேள், என்னன்னாலும் கேள். இவருக்கு பைத்தியம் இல்லை நீ தெரிஞ்சுக்குவ. என்ன அர்த்தம்? முரண்படவே மாட்டார், தெளிவா பேசுவார். தாம்பத்தியத்தில் ஈடுபட்டதையே ஈடுபடலன்னு சொல்றது பேர் தெளிவா, அல்லது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே இவர்ட்ட எந்த முரண்பாடு, இப்படி ஒரு முரண்பாடு வந்து கண்டுபிடிச்சிருவாங்களே, ஆளுக்கு ஏதோ பிரச்சனைன்றாங்க. அந்த வார்த்தை வருமா வராதா? ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல திட்டமிட்டு தெள்ள தெளிவா சொல்றான், இவருக்கு எந்த பிரச்சனை இல்லை, போய் யாராலும் கேளுங்க பாங்கறான். என்ன நாள் விசாரிங்க, இவர்ட்ட ஒரு பாதிப்பு கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாதுங்கிறான். சரி, இது எல்லாத்துக்கும் மேல நபி அவர்களுக்கு, அதாவது சூனியங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வேற. நபி அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது அப்படின்னா அது வந்து மனநல பாதிப்பை ஏற்படுத்துவதை போன்று, அது நபிகள் பெருமானார் மீது களங்கத்தை ஏற்படுத்துவது என்று நம்ம பார்த்தோம். இதை தாண்டி குர்ஆன் மேல சந்தேகத்தை ஏற்படுத்தும் தெரியுமா? குர்ஆன் மேல என்ன செய்யும்? 6 மாசத்து காலத்துக்கு குர்ஆன் வந்திருக்குமா இல்லையா? வந்திருக்கும். இப்ப அது நபிக்கு அல்லாஹ் கொடுத்ததா, நபியா உண்டாக்குனதா? கேள்வி வருமே. நபிகளார் 23 ஆண்டு காலம் தெல்ல தெளிவான மனநிலையில் இருந்தார்கள். குர்ஆன் வந்தது, குர்ஆனை மக்களிடத்தில் ஒப்படைத்தார்கள். எங்க நம்பிக்கை? நபிகளார் 23 இல்ல 22 வருஷம் மனநிலையோடு இருந்தாங்க. 6 மாச காலம் பிரச்சனை இருந்தாங்க. அந்த ஆண்டுகள்ல, அந்த நேரத்துல குர்ஆன் ஆயத்து இறங்குச்சா இல்லையா? அப்ப அதுல முரண்பாடு வரலையே. அப்ப அதுல முரண்பாடு வரலங்கிறதுல இருந்து நபி அவர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாமே. தினம் தினம் இறைவனோடு தொடர்பு கொண்டவர் அல்லாஹ்வுடைய ரசூல். நீங்க எப்படி ஆக்குறீங்கன்னா, ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் முத வாட்டி வஹியை கொடுத்துட்டு போயிட்டான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டான், கடைசி வஹிக்கு வந்தான், இப்படின்ற மாதிரி காட்டுறீங்க. தினம் தினம் இறைவனோடு தொடர்பு உண்டு. ரசூலுல்லாஹ் தொழுகையில போய் நிப்பாங்களா, என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னஹு யுனாஜி ரப்பஹு, தொழுகையில் நிற்பவர் அல்லாஹ்வோடு ரகசியமாக உரையாடுகிறார். இறைவனோடு பேசுற நபர், இறைவனோடு தொழுகையில தொடர்பிலே, மற்ற அமலிலே தொடர்பில் உள்ள நபர். அந்த நபர் 6 மாச காலம் இந்த பிரச்சனை இருந்தார், அல்லாஹ் கண்டு காணாம விட்டான். அப்படிங்கிறது எவ்வளவு மோசமான ஒரு அவதூறு, கடஞ்செடுத்த பொய் இது. தன்னுடைய தூதர் அல்லாஹ் நோவினைப்படுத்துவான். எப்படி படுத்திருக்கான்? அய்யூப் நபிக்கு நோயை கொடுத்தான், இப்ராஹிம் நபிக்கு பிள்ளையை கொடுக்கல, 9 வருஷமா கொடுக்கல, சக்கரியா நபிக்கு பிள்ளையை கொடுக்கல. இப்படி எல்லாம் கஷ்டத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான். யாக்கூப் நபி பிள்ளை இருந்துச்சு, ஒரு பிள்ளை தொலைச்சிட்டான், கொண்டு போய் சேர்த்துட்டான்ல. யூசுப் நபி கையில இல்லையே, அழுது அழுது கண்ணு போற அளவுக்கு அழுதாங்களே. இப்படி அல்லாஹ் நபிமார்களை சோதிப்பான். எப்படி சோதிக்க மாட்டான்? நுபுவத்திலே சந்தேகம் ஏற்படுத்துகிற சோதனை ஒருபோதும் அல்லாஹ் தரமாட்டான்.
இது நுபுவத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்துது. இது உண்மையிலே குர்ஆன் ஆயத்து தானா, நபிகள் பெருமகனாருக்கு அந்த 6 மாச காலத்தில் இறங்குச்சா இல்லையா, அந்த சந்தேகத்தை ஆட்டோமேட்டிக்கா உண்டாக்கும் இந்த செய்தி. எவ்வளவு பெரிய பாதிப்பை இந்த தகவல்கள் நமக்கு தருகிறது என்பதை பார்க்க முடியுது. அது எல்லாவற்றுக்கும் மேலாக யூதன்னா யாருன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். திருமறை குர்ஆனில் அதிகமாக ஒரு சமுதாயம் பழிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னா அது யூத சமுதாயம். ஏன்னா அவன் பேசின வார்த்தை அவ்வளவு மோசம். அல்லாவுக்கு புள்ள உண்டு, புள்ள பேர் உசேர்ன்னு சொன்னவன் அவன் தான். அல்லாஹ்க்கு கை கட்டப்பட்டிருக்குன்னு பேசினான். எப்படி பேசினா? அல்லாஹ் அதுக்கு என்ன அர்த்தம்? கை கட்டப்பட்டிருக்கான், உண்மையான கயிறுன்னு சொல்லல. அவன் என்னத்தை தந்துட்டான், அவன் கையை போய் முடக்கி தானே வச்சிருப்பான், இப்படி அர்த்தம். ரஹ்மான் அந்த வார்த்தை சொல்லலாமா? அது எவ்வளவு பெரிய குஃப்ரியத்தான வார்த்தை. இப்படி பேசியவன் யூதன். வேத வசனத்துல கையாடல் செய்தான். முந்தைய காலத்தில் நபிமார்களை கொன்றான். தன்னுடைய இந்த நபியை, இந்த நபியினுடைய மனைவிமார்கள் மீது சேற்றை அள்ளி எரிஞ்சான். அவனுக்கு அல்ல ஆற்றலை கொடுத்து அவனை வெளில வச்சுட்டான். நபிகள் பெருமகனாருக்கல்ல ஆற்றலை குறைச்சு நபிகளார தோக்க வச்சுட்டான். அப்படின்னா நீங்க இறைவனையே இயலாமையில் உள்ளவனை போன்று ஆக்குவது போன்று இருக்கா இல்லையா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லா யுஃப்லிஹு சாஹிரு ஹைசு அத்தா. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? லா யுஃப்லிஹு வெற்றி பெற மாட்டான், சாஹிரு சூனியக்காரன், ஹைசு அத்தா எப்படி வந்தாலும், எந்த ரூபத்தோ நீ வா, நீ என்ன ஆக மாட்ட, வெற்றி பெற மாட்டான் குர்ஆன் சொல்லுது. லபீத் இப்னு ஆசிம் வெற்றி பெற்றுட்டான். 1 மணி நேரம் நபி அவர்களுக்கு பாதிப்பு வந்தா கூட அவன் ஜெயிச்சிட்டான். 1 நிமிஷம் பாதிப்பு வரட்டுங்க, 6 மாசத்தை விட்டுருங்க. அவன் சூனியம் வச்சான், ரசூலுல்லாஹ்க்கு 1 நிமிஷம் பாதிப்பு அப்படின்னா கூட லபீத் இப்னு ஆசிம் வெற்றி பெற்றுட்டான். நான் தான் 1 நிமிஷம் ஒரு பாதிப்பு ஏற்படுத்திட்டோம்ல, ஜெயிச்சிட்டோமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இல்ல சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெல்ல மாட்டான். மூசா நபிக்கு சூனியக்காரர்களுக்கு மத்தியில் போட்டி நடந்துச்சு. மூசா நபி கைத்தடிய போட முதல்ல அவங்க சூனியக்காரர்கள் கயிறுகளை போடுகிறார்கள். பாம்பு மாறி தெரிஞ்சது, பாம்பு ஆகல. மூசா நபி கம்ப போடுறாங்க, பாம்பா மாறிச்சு. இப்போ ஒரு வாட்டி மூசா நபி தோத்து, இல்ல இன்னும் ஒரு போட்டி வைங்கப்பா, அடுத்த போட்டி நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்லலாம்? சூனியக்காரனுக்கு ஆற்றல் இருக்குன்னு அர்த்தம். வாங்க. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக வரக்கூடிய இந்த நபிமொழி நம்ம சொன்ன குர்ஆன் ஆயத்துகள் குறைவு. அடுத்தடுத்த வாரங்கள்ல வேற என்ன ஆயத்துகளுக்கெல்லாம் அது முரண்படுது. இறைவன் ஆற்றலுக்குள்ள போல, இது அல்லாஹ்வுடைய ஆற்றல் தானே. எங்கேயோ இருக்கிறவன நான் இங்க இருந்துகிட்டு நான் தாக்குதல் ஏற்படுத்துவேன், இது அல்லாஹ்வுடைய ஆற்றல். அப்ப அது பற்றி அல்லாஹ் குர்ஆன் என்ன பேசுறான் அப்படிங்கறத நம்ம வரக்கூடிய வாரங்கள்ல பார்ப்போம். குர்ஆன் ஆயத்துகளுக்கும் இது போக சூனியத்தை நம்பாதனே ஒரு ஹதீஸ் இருக்கு. இங்க சூனியத்தை நம்பினது ஹதீஸ் சொல்லுது. இந்த ஹதீஸினுடைய கோரை என்னது, அடிப்படை என்னது? ஒருத்தன் சூனியம் வச்சா நபிக்கு பாதிப்பு வந்து சூனியத்துக்கு ஆற்றல் இருக்கு. ஒரு ஹதீஸ் வருது சூனியத்தை நம்பாத அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. அப்ப நேரடி முரண், குர்ஆனுக்கும் முரண்படுது, ஏனைய ஆதாரபூர்வமான நபிமொழிகளுக்கும் முரண்படுது. முரண்படுது என்ற ஒற்றை காரணத்திற்காகத்தான் இந்த செய்தியை நாம மறுக்கிறோம். இது அற்புதம், அற்புதம்ங்கிறதுக்காக மறுக்கல. அற்புதம் மறுக்கல, வேற எத்தனையோ விஷயங்களை மறுத்திருக்கலாம். இறைவன் சந்திரனை பிளந்தான், யாராவது மறுத்தாங்களா?
மறுக்கல. ரசூலுல்லாஹ் மேராஜ் பயணத்துக்கு வானத்துக்கு போனாங்க, யாராவது மறுத்தாங்களா? மறுக்கல. ஏன் மறுக்கல? அல்லாஹ் நடத்தும், அவனுக்கு ஆற்றல் இருக்கு. அல்லாஹ்க்கு ஆற்றல் உண்டு. லபீத் இப்னு ஆசிபுக்கு ஆற்றல் இல்லை. இங்க பிரச்சனை என்னது? அவனுக்கு ஆற்றல் இல்லை, அல்லாஹ்க்கு ஆற்றல் உண்டு. ஒரு பேச்சுக்குங்க ரசூலுல்லாஹ் சூனியை வச்சு லபீத் இப்னு ஆசிப் பாதிப்பு வந்துட்டான்னு கூட ஒரு அளவுக்கு ஏத்துக்கலாம், அதுவும் பொய் தான். ஏன் நபி ஜெயிச்சிட்டாங்கல்ல, லபீத் இப்னு ஆசிப் ஜெயிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லலாம். வாதம் கூட வைக்க முடியாது. ஒரு யூதம் வச்சான், நபி பாதிப்பு ஏற்படுத்தினாங்கிறது நபியின் மீது, திருமறை குர்ஆன் மீது, இஸ்லாத்தின் மீது, படைத்தவன் மீது களங்கத்தை சுமத்தக்கூடிய ஒரு காரியம். இது இன்னும் என்னென்ன அடிப்படைகளுக்கு முரணாக இருக்கிறது என்பதை வரக்கூடிய வாரத்தில் அறிந்து கொள்வோம். நாம உங்களுக்கு நினைவுபடுத்துவது, நபிகளார் சொன்னதை மறுக்கல, நபிகளார் பெயரால் வரக்கூடிய குர்ஆனுக்கு முரணானதை மறுக்கிறோம். இங்க யாரை நாங்க பொய்ப்படுத்துறோம் தெரியுமா? அறிவிப்பாளர்கள் யாராவது தப்பு செஞ்சிருப்பாங்க, புகாரி இமாம் தப்பு செஞ்சிருப்பாரு, ரசூலுல்லாஹ் தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்க, இப்படிங்கிறது எங்கனால. நீங்க அவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னா, புகாரி தப்பு செஞ்சிருக்க மாட்டாரு, ஏன் அவர் அவ்வளவு கெத்து. அறிவிப்பாளர் அவங்களும் தப்பு பண்ண மாட்டாங்க, அவங்களும் அவ்வளவு கெத்து. நபிக்கு பாதிப்பு வந்திருக்கும், நபி ஒண்ணும் இல்ல. யார மட்டப்படுத்தி யாரை உயர்த்துறீங்க? ஒட்டுமொத்த அறிவிப்பாளர் பொய்ன்னு கூட சொல்லிட்டு போங்க. அல்லாஹ்வுடைய ரசூலை நீங்க பொய்ப்படுத்த முடியாது, களங்கப்படுத்த முடியாது. நீங்க புகாரி இமாமி முஸ்லீம் யாருனாலும் நீங்க பொய்ன்னு சொல்றேன், இப்ப பாதிப்பு இல்லையே. ஒரு நபர் வராரு, மார்க்க அறிஞர் பேசுறாரு, இவர் பொய்யருங்கன்னு சொல்றதுனால பெரிய பாதிப்பா? பாதிப்பு இல்ல. நபிகள் பெருமகனாரை பார்த்து ஒருத்தன் சொல்றேன் ஒரு பொய்யர்னு, காஃபிர்ரா நீ. என்ன ஒருத்தன் பொய்யன்னு சொன்னா நீங்க காஃபிராக மாட்டீங்க. உங்களை நான் பொய்யங்கிற, நீங்க காஃபிர், நான் காஃபிராக மாட்டேன். நபிய ஒருத்தன் பொய்யன் அப்படிங்கிறானா காஃபிர் ஆயிட்டான்னு அர்த்தம். ஈமானினுடைய அஸ்திவாரமாக பார்க்கப்படுற அல்லாஹ்வுடைய ரசூல் மீது களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த காரியத்தை உளமாற சிந்திச்சு பாருங்க. இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் சிந்தித்தால் குர்ஆனுக்கும் ஏனைய ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளுக்கு விரோதமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம் இந்த செய்தியினுடைய இறுதியாக சூனியத்தினுடைய கடைசி தலைப்பாக முடிச்சிட்டோம்னா, அடுத்த வாரத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமை சூனியம் தொடர்பான கேள்வி நிகழ்ச்சி என்பதை அறிய தருகிறோம். நாளைய தினத்தில் இன்ஷா அல்லாஹ் பள்ளிவாசல்ல தீனியாத்த வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதாவது இந்த கேள்விங்க பதிலுங்க நிகழ்ச்சி தான் இல்லை, மற்றபடி வளமையா நீங்க மகரிப் வாங்க, பயான் நிகழ்ச்சி இருக்கு, கலந்து கொள்ளுங்கள். நாளை மறுநாள் கேள்வி நிகழ்ச்சி இருக்கு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க